அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு கலப்பு எண்ணுக்கு எப்படி வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே தரப்பட்ட கலப்பு எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4+3i. இந்த 4+3iக்கு நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். எனவே இந்த 4+3iக்கு ரூட் கண்டுபிடிக்க போகிறோம்னு அர்த்தம். ரூட்டோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். எனவே 4+3iன் ரூட் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம அந்த ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். எனவே root of a plus ib equal to plus or minus root of modulus of z plus a by 2 plus I into b by modulus of b root of modulus of z minus a by 2. இந்த ஃபார்முலாவை சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க modulus of z plus a போடணும், இங்க modulus of z minus a. பகுதி ரெண்டுமே 2 தான். இங்க அதே போல plus I போட்டு b by modulus of b போடணும். b என்பது இங்க மட்டும் தான் வருது. a என்பது உள்ள இங்க z க்கு பக்கத்துல மட்டும் தான் வருது. இந்த ஃபார்முலாவை நினைவில் வச்சுக்கலாம். அப்ப இந்த ஃபார்முலாவில் இங்கு என்ன z ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus ib அப்படின்றது இங்க z ஓட வேல்யூ. அப்ப a plus ib அப்படின்னா நம்ம தரப்பட்ட கலப்பெண்ணை தான் z அப்படின்னு வச்சுக்கலாம். z equal to 4+3i அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த z மதிப்பு எடுத்துட்டு இங்க எழுதி ஒப்பிட்டோம்னா இங்க a மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அதே போல ஐக்கு பக்கத்துல உள்ளது b மதிப்பு, b equal to +3. அப்ப இந்த ஃபார்முலாவில் a மதிப்பும் b மதிப்பும் தெரிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு மதிப்பு தான் தெரியல, அது மாடுலஸ் ஆஃப் z மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்ப மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னு சொன்னோம்னா தரப்பட்ட கலப்பு எண்ணுக்கு மட்டு மதிப்பு கண்டுபிடிக்கலாம். மட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியும் கற்பனை பகுதியும் வர்க்கப்படுத்தி கூட்டி ரூட் எடுக்கணும். அப்ப 4² + 3². இந்த 4² ஐ பக்கத்துல உள்ள இந்த கற்பனை பகுதியை ஸ்கொயர் பண்ணோம்னா 3². இதனோட மதிப்பு 16+9 அப்படின்னு போட்டோம்னா ரூட்டுக்குள்ள ரூட் ஆஃப் 25 ரூட் எடுத்தோம்னா 5 கிடைக்கும். இதான் மாடுலஸ் ஆஃப் z மதிப்பு. இப்போ நமக்கு 3 மதிப்புமே தெரியும், a மதிப்பு, b மதிப்பு, மாடுலஸ் ஆஃப் z மதிப்பு. இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவோட சப்ஸ்டிட் பண்ணோம்னா இதனோட வர்க்க மூலம் கிடைக்கணும். அப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z இருக்கிற இடத்தெல்லாம் 5 போட்டுக்கலாம், a இருக்கிற இடத்தெல்லாம் 4, b யோட மதிப்பு 3 by மாடுலஸ் ஆஃப் b. மாடுலஸ் ஆஃப் b இன் மதிப்பு 3ன்னு போட்டுருவோம். இது கூட நமக்கு போட தேவையில்லை, நேரடியாக நம்ம போட்டுக்கலாம். b மதிப்பு மிகை அப்படின்னு சொன்னோம்னா b யோட மதிப்பு பிளஸ்ல இருந்தா அந்த b by மாடுலஸ் ஆஃப் b மதிப்பு 1ன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம இதை இதை போடாமலே நேரடியாக 1ன்னு போட்டுக்கலாம். அப்போ மீதமுள்ள மதிப்புலாம் என்னன்னு பாருங்க. மாடுலஸ் ஆஃப் 5 அப்படின்னு சொன்னோம்னா 5 தான். 5 + 4 9ன்னு வந்துடும். இங்க மைனஸ் இருந்தால் மட்டும் மைனஸ் எடுக்கிறதுக்கு தான் இங்கே மாடுலஸ் பயன்படுத்துகிறோம். therefore இங்கே 5ல் 4 கழிச்சா 1, பகுதி 2 தான், அதை அப்படியே போட்டுட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்ததாக இதை எப்படி சுருக்கலாம்னா ரூட் ஆஃப் 9. 9க்கு ரூட் எடுத்தோம்னா 3. இந்த பகுதியில் 2க்கு ரூட் எடுக்க முடியாது, எனவே ரூட் 2, இங்கேயும் ரூட் 2, 1க்கு ரூட் எடுத்தோம்னா 1ன்னு போட்டுக்கலாம். அப்போ தரப்பட்ட இந்த கலப்பெண்ணோட வர்க்க மூலம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/√2 + i × 1/√2 என்பது தான் இந்த கலப்பெண்ணின் வர்க்க மூலம். இதே போல மூன்றாவது கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுல 10ல் மூன்றாவது கணக்கு கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, அதை எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். அப்ப இந்த எண்ணோட ரூட் மதிப்பு நமக்கு தேவை. இதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். இங்க z ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + ib. அந்த தரப்பட்ட கலப்பு எண்ணை z அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். z ஈக்குவல் டு -5 -12i அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த z இங்க எழுதி ஒப்பிடும் பொழுது a இன் மதிப்பு, a-க்கு என்ன மதிப்பு அப்படின்னா -5. அதே போல b இன் மதிப்பு என்ன வருதுன்னா -12. ஒரே ஒரு மதிப்பு நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z மதிப்பு. தரப்பட்ட கலப்பு எண்ணுக்கு மட்டு மதிப்பு. இதை ரூட் ஆஃப் இங்க மெய்ப்பகுதி -5² போட்டுக்கலாம், பிளஸ் கற்பனை பகுதி -12². ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ்லாம் பிளஸ் ஆயிடும். 5² i 5 25, 12 12 144, மைனஸ் விட்டுடலாம். மைனஸ் மறைஞ்சிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். இது ரெண்டையும் கூட்டினோம்னா 169, ரூட் எடுத்தோம்னா 13. இதுதான் மாடுலஸ் ஆஃப் z மதிப்பு. இப்போ மாடுலஸ் z a b 3 மதிப்பும் தெரியும். இந்த 3 மதிப்பும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த b இன் மதிப்பு -12 குறை எண் அப்படின்னு வந்ததுனால b by மாடுலஸ் ஆஃப் b மதிப்பு -1ன்னு போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் கூட விட்டுடலாம், நேரடியாக -1ன்னு போட்டுக்கலாம். மாடுலஸ்க்குள்ள மைனஸ் இல்லை, அதனால 13 நேரடியாக போட்டுக்கலாம். 13 -5, இங்கே கூட 13 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +5 13 5. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 18/2. இதெல்லாம் சுருக்கலாம். சுருக்கும் போது 1 2 2 4 2 8, 1 2 2 9 2 18. இதுக்கெல்லாம் ரூட் எடுத்தோம்னா ரூட் 4 மதிப்பு 2 வந்துடும்.
ரூட் ஆஃப் 9 மதிப்பு வந்து 3ன்னு போட்டுக்கலாம். இந்த மைனஸ் ஐ அப்படின்றது இங்கே நடுவில் மைனஸே போட்டுக்கலாம். அப்போ இந்த கலப்பெண்ணின் வர்க்கமூலம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மைனஸ் 3i என்பது இதனோட வர்க்கமூலம். இது போல் நிறைய கலப்பெண்களுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சி பயிற்சி எடுங்க. விரைவாக ஆன்சர் கொண்டு வர வாழ்த்துக்கள்.